திட்டமிட்டு விஜயுடைய கரூர் பயணம் தடுத்துட்டாரு. ஆமா, கரூருக்கு வரணும்னு தொண்டை விரும்புகிறான். வராமல் தடுப்பது அது புஷி தடுக்கிறார். எங்களுக்கு பெரிய பிரச்சனை இட்டாண்டு வர்றது, இட்டாண்டு போகிறது தான். பாஜக தலையிடவில்லை என்றால் விஜய் A1, விஜய் டிரைவர் A2, புஷி A3, ஆதவர்ஜனா A5, இப்படி சதுரங்க வேட்டை டைரக்டர் வினோத் அந்த வேலையில் இருந்து இந்த ஜனநாயகனை காப்பி பண்ணிட்டு இருந்தாருங்கிறாங்க. அப்படியா? மக்களை பார்த்து அது இருக்கிறாமையா அன்னைக்கு. அடுத்த மாதம் பாருங்கள் இந்த 41 குடும்பம் எங்கே இருக்குன்னு தெரியும். இந்த வழக்கு டெல்லிக்கு போன பிறகு கட்சியும் டெல்லிக்கு போயிடுச்சு. ஆசரா காருக்கு 2 நாள் மதியானம் தூக்கி விசாரிச்சதுலேயே நிறைய உண்மை கக்கிட்டார். பாஜக எப்படியாவது விஜயை பர்ச்சேஸ் பண்ணனா நீங்கள் செலவு காத்துகளே காத்திருந்தாங்க. அதானையா? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட கரூர் துயர சம்பவம் கிட்டத்தட்ட 30 நாள் கழித்து இன்னைக்கு அதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை கிட்டத்தட்ட 235 பேரை இன்னைக்கு தனியார் விடுதியில் வச்சு விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு. முதல்ல இதை எப்படியா பார்க்குறீங்க? இது சரிதானா? ஒரு அரசியல் போக்கு சரிதானா? எப்படியா? இல்லை, இப்போ கடுமையான கண்டனம் அனைத்து தரப்புகளிலும் வந்திருக்கு. கரூர் சம்பவத்துக்கு காரணமான விஜய் கரூருக்கு போகாமல் கரூரே பனையூருக்கு வந்ததை தமிழ்நாட்டில் கடுமையான விமர்சனம் விஜய் மீது வந்திருக்கு. இல்லை, இன்னொரு விமர்சனம் இருக்கு ஐயா. விஜய் அவர்கள் நேரடியாக போக காவல்துறை தடுக்கிறாங்க, பாதுகாப்பு தர மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களேயா? இல்லை, அது காவல்துறை மீது போடுகிற அபாண்ட குற்றச்சாட்டு. மாநில அரசு மறுத்தால் மாநில அரசை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கு. உயர்நீதிமன்றத்தில் நான் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு கரூர் போவதற்கு இந்த அரசும் காவல்துறை ஒத்துழைக்க மறுக்குதுன்னு ஒரு ரிட்டை போட்டிருந்தா கண்டிப்பாக உடனே உள்துறைக்கு கரூர் எஸ்பிக்கு டிஜிபிக்கும் உடனே நோட்டீஸ் போட்டிருப்பாங்க. போட்டு ஏன் அவருக்கு பாதுகாப்பு தர மாட்டேங்கிறீங்க? அவரும் ஒரு இந்திய குடிமகன். கண்டிப்பாக எடப்பாடி போகிறாரு, ஸ்டாலின் போகிறாரு, அண்ணாமலை போகிறாரு, நயினார், எல்லாரும் பாதுகாப்பு கொடுக்குற நீங்கள் ஏன் அவர் கொடுக்க மாட்டீங்கன்னு நீதிமன்றம் கேட்டிருக்கு. ஆனால் விஜய் அதை விரும்பலை. எதனால் விரும்பல? விஜயை பொறுத்த வரைக்கும் 7 நிமிட பயணத்தை 7 மணி நேர பயணமாக்கணும். ஏன்? மக்கள் வெள்ளத்தில் நீந்தி தான் போகணும். இதுதான் அவருக்கு சினிமாத்தனமான ஒரு யோசனையை நீண்ட காலமாக அவருக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. யார் கொடுக்குறாங்க? இயக்குநர்கள் தான். நீங்கள் சினிமாக்காரை பொறுத்த வரைக்கும் கல்யாண வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளையாக இருக்கணும், இலை வீட்டுக்கு போனால் பணமாக இருக்கணும். எல்லா நெப்போலியன் சொல்கிற மாதிரி தான், எஜமான படத்தில் நெப்போலியன் சொல்கிற மாதிரி தான் எல்லா மாலைகளும் தன் மீது தான் விழுகணும். அப்போது இது சினிமாக்காரனுடைய புத்தி. இப்போது பழைய கூட்டம் அங்கே கூடாது. காவல்துறை அனுமதி கொடுத்து காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கோம். எந்த கூட்ட நெரிசலும் வந்துவிடக்கூடாதுன்னா காவல்துறை நீங்கள் போலீஸ் வேலை மைக் கட்டி என்ன சொல்லுவான், அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத கூட்டத்தை கூட்டக்கூடாது. இந்த சொன்னால் விஜய்க்கு கூடாது, கூட்டம் கூடாது. இப்போ அங்கே 41 குடும்பத்தை பார்க்க போகும்போது சும்மா ஒரு 500 பேரோட 50 பேரோட போனால் அது இமேஜ் அவுட் ஆயிரும். விஜய்க்கு கூட்டம் கூடலை, அவ்வளோதான், நெகட்டிவான ப்ரொமோஷன் ஆகிடும். விஜயை பார்க்கறதுக்கு மக்கள் விரும்பலை, வெறுத்துட்டான். இந்த சினிமா காரண மக்கள் வெறுக்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய மீடியாக்களே இப்போ 2 பேர் தான் கட்டுப்படுத்துகிறோம். ஒருவர் சபரீசன் பெண் நிறுவனத்தில் 100 பேர் வேலை பார்க்குறான். அதுக்கு எதிராக பழைய சபரீசனுடைய கூட்டாளி ஆதவர்ஜனா ஒரு 100 பேர் வச்சுருக்கார். இதுதான் தமிழ்நாட்டினுடைய செய்தி நிறுவனங்களை. செய்தி நிறுவனங்களை 2 தான் இருக்குது. 2 தான், 2 பேர் தான் கட்டுப்படுத்துகிறாங்க. 2 பேர் கட்டுப்படுத்துகிறான். இப்போ ஏடிஎம்கே ஐடிவிங்கும் அங்கே போயிடுச்சு. எங்கே? ஆதவர்ஜனா கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. பிஜேபி ஐடிவிங்கும் ஆதவர்ஜனா கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. அப்போது இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, விஜய் கரூருக்கு போனால்
தமிழ்நாடு மீடியாவே அங்கே கவனம் அங்கே போயிடும். இதை பெண் நிறுவனம் விரும்பலை. பெண் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் கரூரில் பெருசாக காட்டணும், பூதாகாரமாக ஆக்கணும். அப்போது விஜய்க்கு பழைய கூட்டம் கண்டிப்பாக கூட முடியாதபடி காவல்துறை கலைச்சிடும். ஏன்னா ஏதாவது நடந்ததுன்னா கரூர் எஸ்பியும் டிஜிபி எங்கே போய் கைகட்டி நிற்கணும்? நீதிமன்ற வாசல். அப்போது சரிப்பா, உயர் நீதிமன்றத்தில் தான் உனக்கு அனுமதி கொடுக்கல, நீ எங்கே போகலாம்? உச்ச நீதிமன்றத்துக்கு விஜய் போகலாம். போயிருக்காரு, சிபிஐ அங்கே தானே போயிருக்காரு. சிபிஐ போயிருக்காரு இந்த கரூர் கூட்டத்துக்கு. கரூரில் போய் என் மக்களை பார்க்கணும் ஐயா, என் மக்களோட மக்களாக அவனுடைய சோகத்தை நான் பகிர்ந்துக்கணும். நீ கரூருக்கு ஒரு மாதத்துக்கு தப்பி ஓடி வந்த ஆள் புஷி எங்கே போனார்னே தெரியல. ஒரு மாதத்துக்கு முந்தி ஆதவரிச்சனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். ஜான் ஆரோக்கியசாமியை காணோம், நிர்மலா காணோம். இப்போ ஒரு மாதம் கழித்து அப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இதை அந்த மக்கள் எப்படி ஏற்றுக்குவான்னு தெரியாது. அதனால தான் திட்டமிட்டு விஜயுடைய கரூர் பயணம் திட்டமிட்டு விஜயே விரும்பலை. விஜயே தடுத்துட்டார். ஆமாம் ஆமாம். ஏன்னா ஏற்கனவே போய் ஒரு 40 உயிர் போயிருக்கு, மேற்கொண்டு போனால் இது அசம்பாவிதம் நடக்க நினச்சி தவிர்த்துட்டார். எப்படி? அதுதான். ஏன்னா இன்றைக்கி கூட்டத்தை கூட்டித்தான் பழக்கமே தவிர ஆள் நடமாட்டம் இல்லாத ஊருக்கு, ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு விஜய் போகவே மாட்டார். ஏன்? அந்த கேரவன் வேனோட 27 ட்ரோன் பறக்கணும். பறந்து ஏற்கனவே அந்த இதில் கஸ்டடியில் இறந்தார் இல்லையா அஜித்குமார், அவர் வீட்டுக்கெல்லாம் போயிருக்காரு ஐயா. சத்தம் இல்லாமல் தான் போனால், சத்தம்லாம் வந்துட்டார். ஏன் இங்கே 41 குடும்பத்தையும் போய் சந்திக்கிறதில்ல உங்களை யார் தடுத்தா? ஏன்னா செந்தில் பாலாஜி தடுத்தாரா? இல்லை வேறு யாரோ ஒருத்தரும் தடுக்கலை. உங்களுக்கு அந்த பெரிய மாசோடு தான் மாசா இன்றி கொடுக்கணும். சினிமாக்காரன் புத்தி அப்படி தான். இதை சொன்னால் என் மேலே வழக்கு போடுற அனுபவம். இது வேறு என்ன நான் சொல்கிறேன்? சினிமாக்காரன் தனமாக இருக்கான். எம்ஜிஆரும் சினிமாக்காரன் தான். ஆமாம். கடவுளாக கும்பிட்றான். இன்றைக்கி பூரா தெருவா எம்ஜிஆர் நினைவு நாளில் பாட்டு போட்டு சூடஞ்சாம்பராணி ஊதுபத்தியெல்லாம் வச்சு ஒடுக்கப்பட்ட மக்கள் கடவுளாக கும்பிட்றான். அவரும் சினிமாக்காரன் தான், நீங்களும் சினிமாக்காரன் தான். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் கரூருக்கு போவதை தவிர்த்து வீட்டுக்கு 5 பேர், 41 குடும்பம் 200 பேர் 235 ஓல்வா வண்டியில் ஏப்பா விஜய் பார்க்க எத்தனை பேர் வர்றீங்க? நான் வரேன், நீ வர்றேன். 5 பேர் வந்திருக்கான் ஒரு குடும்பத்துக்கு. இப்போ இதெல்லாமே செயற்கையாக பார்க்கப்படுது. இதை விட இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இவருடைய இந்த வழக்கு டெல்லிக்கு போன பிறகு கட்சியும் டெல்லிக்கு போயிடுச்சு. கட்சியா டெல்லிக்கு போயிடுச்சு. டெல்லி தான் இப்போ அவரை தீர்மானிக்குது. முதல்ல இல்லை, அது உண்மைதானே ஐயா? நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான். ஆமாம். நான் முடிவு பண்ணுவதா என் தமிழ்நாட்டு அரசியல்? இப்போ சொல்லுங்க. என் தலைமையான கூட்டணியில் யார் வராங்களோ நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ சொல்ல முடியுமா? இப்போ கூட்டணி தலைவர் யார்? அமித்ஷா. அவர் என்ன சொல்கிறாரோ அதான் கூட்டணி. ஏன்னா உங்கள் படத்தில் கவுண்டர் பண்ணி தான் சொல்லுவோம். பால் வாங்குவான், பால் வாங்கிட்டீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்குது, பாதி காசை உனக்கு பாதி காசை கார்பரேஷனில் கட்டிடுறேன். ஏன்? கார்பரேஷன் தான் உனக்கு தண்ணி ஊற்றுறான். அந்த மாதிரி பாதி அரசியல் விஜய் பண்ணிக்குவார், மீதி அரசியல் அமித்ஷா சொல்கிறபடி கேட்கணும். இந்த நிலைமைக்கு விஜய் தள்ளப்பட்டு விட்டார். இதுதான் இப்போ இன்றைய அரசியல். இப்போ அதை தாண்டி விஜயினுடைய மூத்த நிர்வாகிகள் 3 பொதுச் செயலாளர். ஒருவர் புஷி ஆனந்த் கட்சி பொதுச் செயலாளர், ஆதவர்ஜுனா தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர், ஜான் ஆரோக்கியசாமி அருள்ராஜ் அவர் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். 3 பேருக்குள்ளே இப்போ பெரிய சண்டை ஓடுது, ஈகோ ஓடுது. என்ன சண்டை? விஜயை யார் கட்டுப்படுத்துறது? யார் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது? இப்போ புஷியிலிருந்து பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனாவுக்கு போகிறதா ஒரு செய்தி யார் கசியுது? தாவேக தரப்புலையா? தாவேக தொண்டை விஜய் கேட்குறான், நீ ஏங்க கரூருக்கு போன உங்களை யாருங்க தடுத்து நிறுத்துறா? கரூரி வந்திருக்கணும், உங்களுக்கு யாராவது தப்பாக யோசனை சொல்கிறான், யார் அது? தொண்டை கேட்குறான். அப்போது கரூருக்கு வரணும்னு தொண்டை விரும்புகிறான். வராமல் தடுப்பது அது புஷி தடுக்கிறார். எங்களுக்கு பெரிய பிரச்சனை இட்டாண்டுட்டு வர்றது, இட்டாண்டு போகிறது தான்.
புஷி போகக்கூடாது, பிரச்சனை ஆயிடும். ஆதவர்ஜன சொல்கிறார் போகணுங்கிறார். இப்போ ஆதவர்ஜனா சொல்கிறத கேட்குறதா, புஷி சொல்கிறத கேட்குறதா, ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறத கேட்குறதா, அருள்ராஜ் சொல்கிறத கேட்குறதா, இப்படி ஒரு நிலைமை. அதான் சொல்ல, பழைய கூட்டம் வராமல் கவர்மெண்ட்டே போலீஸை வச்சு முதல் நாள்லேருந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி கூட்டம் சேராமல் தடுத்துருவாங்க. உயர் நீதிமன்ற உத்தரவு, நீதிமன்றத்தில் இருந்து ஆர்டர் வாங்கினீங்கன்னா நீதிமன்ற உத்தரவை கடைப்பிடிக்கணும். ஆமாம், காவல்துறை உத்தரவு, கூட்டம் நிற்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். தீபாவளிக்கு இது நம்ம பாண்டி பஞ்சாயத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, சாமான் வாங்கினியா போயிட்டே இரு, யார் நிற்காத, திருடா இருக்கான், பிட் பாக்கெட் அடிச்சிருவான். இந்த மாதிரி அங்கே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே? கரூரில் சேதாரம் வந்துடும், கூட்ட நெரிசல் வந்துடும், யார் நிற்கக்கூடாது. விஜய் போகும்போது ஒருவே இருக்க மாட்டான், ஒரு ஆள் இருக்க மாட்டான். அப்போ விஜயை மக்கள் புறக்கணித்தார்கள், மாப்பிள்ளை பெண் நிறுவனத்தில் அடிச்சிருவோம். நிறைய சிபி செந்தில் அங்கே இருக்கான். இந்த அரசியலுக்காகத்தான் விஜய் சரிப்பா எல்லாரும் இங்கேயே வர சொல். எங்கே? கரூர் எங்கே வர சொல்கிறது? பனையூருக்கே வர சொல். பனையூர் பக்கத்தில் இருக்க ஒரு ரிசார்ட்டில் நீங்கள் மீட் ஹோட்டலில். ஆமாம், இதுதான் நடந்தது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த 30, அதாவது துக்கம் நடந்து 30 நாள் அங்கே இருக்கிறவன் 30 நாள் சாமி கும்பிடுவான், படையல் போடுவான். அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டான், இங்கே சாமி கும்பிட்றதுக்கு. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பிரதாயம் முடிந்தால் பிரச்சாரத்துக்கு போகலாம். அடுத்து இப்படி ஒரு கணக்கில் இருக்கார். இல்லை, மேற்கொண்டு பிரச்சாரம் போவாரா? இது மாதிரி கண்டிப்பாக போவார். ஏன்னா இந்த 30வது நாள் அந்த மக்களை சந்தித்து முடிச்சிட்டாரு. சந்தித்து முடித்து இப்போ அடுத்து பிரச்சாரம் போவதற்கான திட்டம் தயார். இந்த திட்டம் யாருக்கு பலனளிக்கும்? ஏடிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் தான். தனக்கு பலனளிக்காதுன்னு அவருக்கு தெரியுது. ஏன்? தான் முதலமைச்சர் வேட்பாளர், பாஜகவை பழைய மாதிரி திட்ட முடியாது, பாஜகவை பழைய மாதிரி திட்ட முடியாது, ஏடிஎம்கே பழைய மாதிரி திட்ட முடியாது. ஏன்னா இப்போ தாவேக தொண்டை பூரா கொடியோடு எங்கே போயிட்டான்? எடப்பாடிட்டு போயிட்டான். பாஜக தான் டெல்லியில் இந்த எஸ்ஐடியை கலைச்சி அசரா காருக்கு 2 நாள் மதியானம் தூக்கி விசாரித்ததுலேயே நிறைய உண்மை கக்கிட்டார். இது திட்டமிட்ட திரைப்பட ஷூட்டிங்கு, உள்ள 26 ட்ரோன் கேமரா இருந்தது, இது எல்லாம் மதிய நகரம் மூலம் எடுத்தாச்சு. அசரா காருக்கு எல்லா தகவலையும் எடுத்துட்டார். இதெல்லாம் எஸ்ஐடி கலைக்கப்பட்டதன் மூலம் உண்மைகள் கலைக்கப்பட்டது. இப்போ இதெல்லாமே சிபிஐக்கு கொடுத்தாச்சு. அசரா காருக்கு சிபிஐக்கு கொடுத்துருக்காரு. பாஜக எப்படியாவது விஜயை பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்கள் இளவு காத்துகளே காத்திருந்தாங்க, அதானையா? பழம் நழுவி பாலில் விழுந்து, அதுவும் நழுவி கருணாநிதி சொன்ன மாதிரி வாயில் விழுந்துருச்சு. நீங்கள் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் நம்ம நேயர்களுக்கு, இப்போ பார்வையாளர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கருணாநிதி முதலமைச்சர், காங்கிரஸ் ஆட்சி, 2G வழக்கு சிபிஐ எங்கே விசாரிச்சுட்டு இருக்குன்னா சன் டிவி அலுவலகத்தில் விசாரிக்குது. கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தையில் காங்கிரஸுக்கு கேட்குற சீட்டை கொடுக்கலைன்னா மேலே தயாளம்மாவை வழக்கு போடுவதற்கு சிபிஐ தயாளம்மாவுக்கு ஃபைல் எடுங்க. இந்த பேரம் சுமூகமாக நடந்த பிறகு கூட்டணி சுமூகமாக முடிந்தது. சிபிஐ கிளம்பி போயிட்டாங்க. நடந்ததா இல்லையா? கண்டிப்பாக. கருணாநிதியவே காங்கிரஸ் சிங்கத்தின் குகையில் முடியை உலுப்பிய கதை நடந்தது. கருணாநிதியோடு கம்பல் பண்ண விஜயெல்லாம் ஏமாத்தானங்கிறீங்களா? அப்போது பாஜகவிடம் தன்னுடைய அத்தனை குடிமைகளையும் சிக்க வைத்து விட்டார் விஜய். தப்பவே முடியாது. அதுவும் காங்கிரஸாவது கொஞ்சம் ஈவரக்கம் பார்ப்பான். பாஜக அவ்வளோ அது என்னன்னே தெரியாது. பாஜகவுக்கு ஈவு இறக்கம்னா என்ன தெரியவே தெரியாது. கிலோ எங்கே விற்கிது? ஏக்நாத் ஷிண்டே ஆட்டோ ஓட்டிகிட்டு போனார் அந்த வழியாக. இப்போ அவர் அங்கே முதலமைச்சர். பால் தாக்கரே அலுவலகத்துக்கு ஒரு ஆட்டோ டிரைவராக வந்து அறிமுகப்படுத்தி கட்சிக்காரர் தான் ஏக்நாத் ஷிண்டே. இப்போ பால் தாக்கரே பையன்கிட்ட இருந்த கட்சி இப்போ யார்கிட்ட வந்துருச்சு?
ஏக்நாத் சிண்டாட்டு வந்துருச்சு. இப்போ இதை மிக சாதாரணமாக செய்கிற இந்துத்துவ அரசியல் இது. பால் தாக்கரே இந்துத்துவ அரசியல், இந்துத்துவ அரசியல் ஏப்பம் விட்டு விட்டது. இதை இங்கே விஜயை ஏப்பம் விடுவதற்கு ரொம்ப சிக்கிட்டாரா? எப்படியா? முழுக்க சிக்கிட்டார். பாஜகவிடம் சிக்கிட்டார். எப்படி சிக்கினார் அப்படி நம்ம விசாரிக்கணும்னா எஸ்ஐடி கலைக்கப்பட்டது. எஸ்ஐடி கலைக்கப்பட்டது. அசலாக்காக அதிகாரமே எல்லாம் பண்ணாங்களா இல்லையா? இல்லை, இப்போ நீங்களும் சொன்ன மாதிரியா அந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, 26 ட்ரோன் வந்துச்சுங்கிறீங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேரனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சா போதும், என்ன நடந்திருக்கு தெரியும். நீங்கள் இப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ இருக்குமா எப்படியா? ஏற்கனவே அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, கொளுத்தப்படும் சொல்கிறாங்க. இல்லை, அதாவது அசராக்கார்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆதாரங்கள் பூரா. அசராக்காருக்கு ஆதாரங்களை சிபிஐயில் கொடுத்தாலும் இவர் ஒரு விட்னஸ் வச்சுருப்பார், ஒரு பிரதி இருக்கும். ஏன்னா மாநில அரசு இது விசாரிக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் அவசரமாக இந்த வழக்கை தள்ளுபடி செய்த நோக்கம் என்னன்னு தெரியுமா இல்லையா? கண்டிப்பாக. விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக தலையிடவில்லை என்றால் விஜய் A1, விஜய் டிரைவர் A2, புஷி A3, ஆதவர்ஜனா A5, இப்படி A10 வரைக்கும் வந்திருக்கும். எல்லாம் அந்த கட்சி பொதுக்குழு எங்கே நடந்திருக்கும்? திருச்சி ஜெயிலில் தான் நடந்திருக்கும். இதை காப்பாற்றியவர்கள் பாஜக தான். பாஜக தலையிடலைன்னா அசராக்காருக்கு என்ன பண்ணியிருப்பார்? எல்லாத்தையும் வெளிக்கொண்டு எல்லாம் A1 to A10 வரைக்கும் என்ன நடந்தது, எத்தனை ட்ரோன் பறந்தது, அந்த கேரவனுக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாங்க, எல்லா ரகசியம். அதாவது சொல்கிற மாதிரி அந்த கேரவனுக்குள்ளே ஒரு இதை நடிகைகள் நான் சொல்கிறாங்க, உண்மைதானே? அப்படியா? அதாவது சதுரங்க வேட்டை டைரக்டர் வினோத் அந்த வேலையில் இருந்து இந்த ஜனநாயகனை காப்பி பண்ணிட்டு இருந்தாருங்கிறாங்க. அப்படியா? ஆமாம், உண்மைதானே? அந்த ஃபுட்டேஜ் சரி, உண்மை இல்லைன்னா எஸ்ஐடி கணக்க சொல்கிறீங்க. உங்கள் மடியில் கனம் இல்லைன்னா ஏங்க வழியில் பயப்படுறீங்க? ஏன் அசராக்காருக்கு என்ன திமுக வட்ட செயலாளரா இல்லை மாவட்ட செயலாளரா? அவர் ஒரு போலீஸ் அதிகாரி தானே. கண்டிப்பாக. ஏன் அவர் விசாரிக்கூடாதுன்னு பதட்டப்படுறீங்க? இப்போ கேரவனுக்குலாம் உண்மையிலே ஷூட்டிங் தான் நடந்துச்சு. ஏதோ நீங்கள் அந்த ஜனநாயகத்தினுடைய ஷூட்டிங்கு இயற்கை நேச்சுரலாக இருக்கணும், அதுக்கு 41 உயிராயா? இந்த அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமா பார்க்க போய் நசுக்கி செத்து போன கூட்டம் நிறைய இருக்குது. சினிமா பார்க்க போய் பழைய பேப்பரில் எடுத்து பாருங்கள். நீங்கள் விஜய் ரசிகை ஒருத்தன் விஜய் முன்னாடி கல்யாணம் பண்ணணுன்னு பொண்ணை கூட்டிகிட்டு வர்றான். பனையூர் திறக்கலை, பனையூர் பங்களா கதவுகள் திறக்காது. எப்படி திறக்கும்? ஒன்று ஆடிக்காரில் வரணும், இல்லைன்னா BMW பென்ஸில் வரணும். ஆட்டோவில் வந்தால் திறக்குமா? வாய்ப்பே இல்லை. பரவாயில்ல, என் தலைவன் நான் பார்த்துக்கிறேன்டான்னு போயிடுறான். கடலூரில் லியோ படம் ரிலீஸு. டே தலைவன் வந்துட்டான்டா, கட்டுறான் தாலியை ஸ்க்ரீன் முன்னாடி. யாருக்கு? கொண்டாடிக்கு கட்டுறான் தாலியை கட்டிட்டு அடுத்து என்ன தெரியுமா பண்ணால், விஜய் மாதிரி எனக்கு ஒரு பையன் பிறக்கணும்டா, அடுத்த வேலைக்கு போயிட்டான். சுற்றி இருக்கிறவங்களாம் பறிச்சு, டேய் ஃபர்ஸ்ட் நைட் அங்கேவா விஜயை பார்த்தாச்சு, விஜய் மாதிரி பையன் வேணும்ல. அது ஒரு இப்படி ஒரு முட்டாள்கள் உள்ள நாடு தமிழ்நாடு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா விஜய் கொடுத்தாரு அப்படின்னு பத்திரிகையில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கையேந்தும் போது மைக்கு நீட்டை பிடிக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, விஜய் வந்து 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தாய் சொல்கிற இதாயா? இல்லைங்க, இங்கே சினிமா நடிகனுக்கு இருக்கிற ஒரு கவர்ச்சி, இனக்கவர்ச்சி, சதை கவர்ச்சி, நீங்கள் இந்த அரசியலை சொல்லிக் கொடுக்குற ஜெயிலில் அடிபட்டு உதைப்பட்டு மிதைப்பட்டு நீங்கள் சுதந்திரத்துக்காக போராடிய தியாகிகளுக்கு கூட இல்லைங்க. உண்மைதான். நடிகைகளை பார்க்கறதுக்கு தான் கூட்டம் கூடுதே தவிர, நல்லகண்ணு கோயம்புத்தூரில் தோற்று போயிட்டார். ஆங்கிலேய காலத்துலேயும் அடி வாங்கினார், சுதந்திரம் வந்த பிறகும் அடி வாங்கினார், உதவாங்கினார். அந்த நல்லகண்ணு ஐயாவை எவனுமே கோயம்புத்தூரில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலையே, தோற்றுல போயிட்டார். அப்போ இங்கே யாருக்கு ஓட்டு போடுறான்? சினிமாக்காரனுக்கு தான் ஓட்டு போடுறான். சினிமாக்காரன் தான் அரசியலை தீர்மானிக்கிறான். இல்லையா? தான் பெத்த பிள்ளை 2 பிள்ளை உயிர் போயிருச்சு, அது இதாக ஆதங்கப்படலாம், அழுவலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், மீடியா மைக்க நின்றான் இல்லையா அப்படின்னு தெரியாமல் சந்தோஷப்படுதையா? இது எப்படியா? இது ஒரு அரசியலா எப்படியா? இல்லை, அதாவது அந்த அம்மாவோட இயல்பு நிலை அப்படித்தான். ஏன்னா 20 லட்ச ரூபா என்பது
அரசு கொடுத்த 10 லட்சம் 30 லட்சம் என்பது அவர்களுக்கு ஒரு கற்பனைக்கு எட்டாத பணம். இது போன்ற ஒரு சோகம் நடந்த பிறகு சோகம் இந்த பணம் அடைத்து விட்டது, அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. காரணம், இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பாரிஸ் பக்கம் அப்போ கொத்தவாளி சாவடி இருந்தது. ஆமாம். அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவான், லாரி ஏறி நிற்கும், குழந்தைய கீழே போட்டுருவான். போட்டு என்ன பண்ணுவான், என்னாச்சியா, நீங்கள் லாரி எடுத்தான்னா குழந்தை அடியில் இருக்குன்னு சண்டைக்கு போயிடுவான். சண்டைக்கு போய் அவனோட காசு வாங்குவான். இப்படிலாம் நடக்கும். அதே போல் குழந்தைய வந்து கடத்தி அந்த குழந்தைய பிச்சை எடுக்க வைக்கிற கூட்டம் இருக்குது. ஆமாம், இன்னைய வரைக்கும் போர் வச்சுக்கனால பிச்சை எடுத்து தானே இருக்கேன், பார்த்துட்டு தானே இருக்கேன். இப்போ இதே போன்று தான் இந்த தமிழினம். எப்படி 2 குழந்தை இறந்து போச்சுங்கிற சோகம் இல்லை. விஜயை பார்க்க போகிறோன்னு ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் கிளம்பி வந்துட்டான். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இறந்து போன குழந்தையுடைய தாய் தகப்பன் தானே வரணும். குடும்பமே பஸ் ஏறி வந்துருச்சு யாரை பார்க்குறதுக்கு, விஜயை பார்க்க. அப்போது சோகம் இல்லை. மக்களை பார்த்து அழுதுருக்காராம் ஐயா அன்னைக்கு, ஏதோ விஜய் அவர்கள் இல்லைங்க தண்ணீர் விட்டு அழுதுருக்காராம். உங்களுக்கு என்ன வேணும், படிப்பு செலவு வேணுமா, எல்லாம் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிச்சிருக்காராம் இல்லையா. அடுத்த மாதம் பாருங்கள், இந்த 41 குடும்பம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அடுத்த மாதம் அந்த குடும்பத்தினுடைய நிலை என்னன்னு கேளுங்க, யாருக்குமே தெரியாது. மறந்துடுவாள் எப்படி, அவ்வளோ மறந்து. அன்னைக்கு கூத்து இதுதான். நீங்கள் ஏழை எளிய பெண்களை ஜெயலலிதா கட்டி பிடிக்கும். அதுக்கு முன்பே பொம்பளை போலீஸ் போய் அந்த அம்மாவெல்லாம் செக் பண்ணிடுவாங்க, யாரை பாம்பும் இருக்கா என்னங்கிறது. அது வழக்கமான சோதனை தானே. ஆனால் எம்ஜிஆர் பாம்பு கீமு கத்திரிக்காய், ஐயா பாவம் வயசான பாட்டி வயசானவர் யாரை பார்த்தாலும் அன்பை ஆதரவாக பேசி அணைச்சிக்குவார். அது இயற்கை, இது செயற்கை. அதே போல் தான் விஜய். உண்மையாகவே நீ அந்த மக்கள்கிட்ட உணர்வு இருந்தால் அவன் வீட்டுக்கு போயிருக்கணும். ஒவ்வொருத்தர் அரசு பண்ணாலும் பரவாயில்லடா, என்னையா உன்னை நீ என்ன இந்த தலிபான் தீவிரவாதியா, காபூலுக்க போகிற, எங்கேயா போகிற நீ, இல்லை வடகொரியாவுக்கு போய் கிம் உன் ஜாங்கை சந்திக்க போகிறையா? எங்கேயும் போகல. இல்லை ஒருவேளை போன இடத்துல ஏதாவது மரியாதை குறைச்சல் ஆயிருமோன்னு யோசிப்பார் அப்படியே. சார் சினிமாக்காரன் சார், தனக்கு பிரமாண்ட கூட்டத்தில் நீந்தி தான் போகணும். நீந்தி தான் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா சினிமாக்காரன் என்ன பண்ணுவான், ஒரு 10 பவுன்சர், ஒரு ரோட் சைஸ் கார், வழி விடு. இப்படியாயா பெரிய தலைவரெல்லாம் போயிட்டு இருந்தோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்களை ஒரு பெரிய பிரம்மாக்களாக கற்பனை பண்ணி வச்சுருப்பான். நீங்கள் நடிச்சிங்கன்னா 1000 கோடி லாபங்க, நீங்கள் நடிச்சிங்கன்னா 100 நாள் ஓடும், நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர். இப்படி பல பேரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கானுங்க இந்த சினிமாக்காரன். கரகாட்டக்கார படம் ஓடணுன்னையும் ராமராஜன் அவர்களை நீங்கள் தாங்க சிஎம். அப்புறம் சரத்குமார் அவர் நீ தான் சிஎம், விஜயகாந்த் நீங்கள் தான் சிஎம், பாக்யராஜ் ஒரு சிஎம், சிவாஜி ஒரு சிஎம், அப்புறம் டி ராஜேந்தர், இடையில ஒரு மைக் மகன் விட்டாங்களே பைக் மோக, கார்த்தி, இப்படி எத்தனை முதலமைச்சர்கள் தமிழ்நாடு. கடைசியாக விஷால் ரெட்டி, இவர்களெல்லாம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். நீங்கள் புளியை பார்த்துட்டு பூனை சூடு போட்டுக்கிச்சான். எம்ஜிஆரை பார்த்து அத்தனை பேர் முதலமைச்சர் ஆளான்னு நினச்சாங்க, நடந்துதான். எம்ஜிஆரால் மட்டும்தான் முடிஞ்சது. ஏன் உண்மையாகவே சினிமாவில் இருந்தால் நடித்தானே தவிர உண்மையில் நடிக்கலை. இலங்கை தமிழன் தான் சொல்லுவான், நடிகர் என்று நம்பி வந்தோம் உன்னை, நீ தலைவனாக இருக்கிறாய். தலைவன் என்று நம்பி வந்தோம் கருணாநிதியை, நீ மகா நடிகனாக இருக்கிறாய். இதுதான் விஜயை பொறுத்த வரைக்கும் மகா நடிகன். இப்போ இவர் அழுகிறது சிரிக்கிறது எல்லாமே வாக்கு வங்கி, முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி. அந்த கனவு சிதைஞ்சு போச்சு. எப்போ? செப்டம்பர் 27 முடிஞ்சு போச்சு. செப்டம்பர் 27க்கு பிறகு அமித்ஷா வைத்த கண்ணியில் விஜய் மாட்டிக்கொண்டார். எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவதற்கு விஜயுடைய புகழ், தேவைப்படுகிறது. அரசியல் அத்தனையும் அறுவடை செய்வதற்கு பாஜக தயாராக இருக்கிறது. இதுதான் இனிமேல் நடக்கும். இப்போ தேர்தலே இது மாதிரி போனால் அப்போ என்ன அர்த்தம்? அவருடைய விஜயோடைய அரசியல் எதிர்காலம் எப்படியா இருக்கும்? விஜய்க்காவது அரசியல் எதிர்காலம் என்னாச்சு? அவராவது எதிர்க்கட்சி தலைவர் வந்தார், இவரும் வருவார். 2026 வருவார். கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவர் வருவார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் போல ஆவார். பாஜக ஜெயலலிதா விட மாட்டிய விஜயகாந்தே கடமை போயிட்டார். பாஜக விட மாட்டிய விஜய்
என்ன ஆவார் என்பதை காலம் பொறுத்திருக்கிறது. காலம் பொறுத்திருக்கிறது. ஆமாம், பல வரலாற்று நிகழ்வுகளை வரலாறு பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ மணிமகுடங்கள் எல்லாம் குப்பை தொட்டியில் கிடந்த வரலாறை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக எத்தனையோ குப்பை தொட்டி வரலாற்றுகளுக்கு சொந்தமானது. இந்தியாவையே கட்டி ஆண்ட காமராஜர் கடைசியாக விருதுநகரில் சீனிவாசன்கிட்ட தோற்கடிக்கப்பட்டார். இந்த மக்கள் செய்த பாவம் இன்னைக்கு அனுபவிக்கிறான். அந்த மக்கள் செய்த பாவம், ஒரு புனிதனை, ஒரு தலைவனை விருதுநகரில் நீங்கள் தோற்கடித்த பாவம் இன்னைக்கு மக்கள் அனுபவிக்கிறான். நீங்கள் எம்ஜிஆர் 73 திண்டுக்கல்லில் நிற்கிறார். அப்போ காமராஜர் ஓட்டு கேட்டுட்டு கூட்டம் பேசிகிட்டு இருக்கார். எம்ஜிஆர் வந்து எல்லா பேரும் ஓடி போயிட்டான். நடிகர் வர்றாரு அப்படின்னு. நடிகர் வர்றாரு, எங்கடா ஆளை காணும்னு கேட்குறாரு. எம்ஜிஆரை பார்க்க போயிட்டான். ஆனால் பாவிகளா, கூத்தாடி பின்னாடி போகாதீங்களா. அவன் நாட்டை விட்டு போகும்போது கூத்தியாட்டத்தை நாட்டை கொடுத்துட்டு போயிடுவான்டா. எது யாருக்கிட்ட? கூத்தியாள்கிட்ட. ஜெயலலிதா கூத்தியாள், எம்ஜிஆர் தாண்டாண்ட கதையை நம்ம பார்த்தோமா இல்லையா? இதே தான் இல்லை, அது உண்மையில காமராஜர் சொன்னாரையா? கண்டிப்பாக சொன்னார். தீர்க்க தரிசிங்க. ஏன்னா அது இன்னைக்கு வேற மாதிரியான விமர்சனம் இல்லை. என்ன விமர்சனம்? கத்திரிக்காய் விமர்சனம். பாதி பேர் காசு வாங்கிட்டு யார் காசு கொடுத்தாலும் உண்மையை மறைக்கிற வேலையை செய்கிறான். இன்றைக்கி 100 மீடியா எங்கே இருக்கான்? பெண் நிறுவனத்தில் மாப்பிள்ளைக்கு கூலி வேலை செய்கிறான். என்ன உண்மையை சொல்லிடுவான்? 100 பேர் யார்கிட்ட இருக்கான்? கல்லல் ஆட்டிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வேலை பார்க்குறான். அவன் என்ன உண்மையை சொல்லிடுவான்? இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட டோட்டல் மீடியா. இந்த பக்கம் ஆதவரிச்சோன்னா, இந்த பக்கம் மாப்பிள்ளை, 2 பணமும் கள்ள பணம், G2 பணம். அது பூரா பள்ளிக்காரன் நிலத்தை பூரா ஆட்டையை போட்டான். சதுப்பு நிலம் பூரா என்ன ஆகி போச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த பக்கம் அவ்வளவும் கள்ளலாட்சி. இதுதான் இந்த மீடியா. இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு 4 பெரியார், 4 காமராஜர், 7 கக்கன் போறப்பட்டு வந்தாலும் இந்த மக்களை திருத்தப்படுத்தல காப்பாற்றவே முடியாத நிலைமைக்கு இந்த இனம் போய் கொண்டு இருக்கிறது. வேதனை. அதான் விஜயனுடைய கரூர் பனையூருக்கு வந்ததனுடைய ரகசியம். கண்டிப்பாக தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.